ஹே காய்ஸ், சாம்சங்கில் அடுத்து ஒரு ஏ சீரியஸ் ஃபோன்ஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ஏ சீரியஸ் ஃபோன்ஸோட நிறைய டீட்டெயில் கிடச்சிருக்கு. இதில் நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னதான் ஏ சீரியஸ் ஃபோனாக இருந்தாலும் ஸ்பெக்ஸ் தரமாக இருக்குது, ப்ரைஸ் கம்மியாக வர மாதிரி தெரியுது. என்னடா இது ஏ சீரியஸ்க்கு வந்த கொடுமை அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அப்படி என்ன இருக்குது இந்த ஏ சீரியஸ் ஃபோனில்? ஆனால் இல்லாத ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. என்ன இல்லை அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. ஸோ நாம் பார்க்க போகிறது சாம்சங்கோட A24 இந்த மொபைல் தாங்க. ஸோ இந்த மொபைலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக சாம்சங் கொண்டு வர சேம் டிசைன் தான். ஆனால் பஞ்ச் ஹோல் நாச்சுக்கு பதிலாக இந்த டைம் டியூ ட்ராப் நாச்சை இட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி இருக்குல்ல, இது மட்டும் இல்லை இன்னொரு ஓல்டு மாடலும் இருக்குது, நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மொபைலில் 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. ஸோ இங்கே கம்மி ப்ரைஸில் AMOLED டிஸ்பிளே 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறது பெரிய விஷயம். அதே மாதிரி இங்கே 50 MPக்கான மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ அப்படின்ற ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. 13 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் கொண்டு வராங்க. ஸோ சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குதுங்க. ஸோ இது போக இந்த மொபைலில் 5000 mAh பேட்டரி 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. ஸோ இது வந்து A24 அப்படின்றது கொஞ்சம் எல்லாமே கம்மியாக இட்டு வர ஒரு சீரியஸாக இருந்தாலும் இங்கே OIS இருக்குது, AMOLED டிஸ்பிளே இருக்குது, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் காம்பவுண்ட் பண்ணுறதுக்காக என்ன கம்மி பண்ணியிருக்காங்க தெரியுமா? ப்ராசர். ஆமாங்க, ப்ராசரை ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட ஹீலியோ G99 அப்படின்ற ஒரு 6nm ப்ராசர். இந்த ப்ராசரை கம்பேர் பண்ணோன்னா இந்த 695 ஒரு ப்ராசர் வருதுல ஸ்னாப்ட்ராகன், அதை விட கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற, அதாவது 695 ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ண ப்ராசர், அதை விட கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணுன்னா ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ப்ராசராக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஆனால் என்ன நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 4G ப்ராசர் தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தாலும் இது ஒரு 4G மொபைலாக தான் நம்ம எடுத்தாகணும். இது ஒரு 5G மொபைல் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை, அதாவது 5G அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணி தான் இந்த மொபைலில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து Android 13ஓட இவங்க கொண்டு வராங்க. இதனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ப்ரைஸிங்கான லீக் வந்திருக்கு. யூரோப்பில் இது ஒரு 200 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க முடியுது. இந்தியன் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணால் ஒரு 18,000 வருதுங்க. 18,000 ரூபாயா அப்படின்னு நினைக்காதீங்க, யூரோப்பில் எப்போவுமே விலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு இந்த மொபைல் வந்தது அப்படின்னா ஒரு 15,000 வரைக்கும் கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எம் சீரியஸ் தான் நம்ம 15,000 அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஏ சீரியஸே 15,000 வரது ஒரு நல்ல டீல் தான். ஆனால் இது ஒரு 4G மொபைல் அப்படின்றது கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற வைக்கிற வகையில் தான் இருக்குது. ஒரு வேளை எனக்கு 4G மொபைலே போதுமா, நான் 5G யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு நல்ல சாம்சங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மொபைல் செட் ஆகுமே தவிர, ஒரு 5G இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. மற்றபடி பார்க்குறதுக்கு நல்ல மொபைல் மாதிரி தான் தெரியுது. எப்போ லான்ச் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மேயோட முதல் வாரத்தில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது டீட்டெயில் கிடச்சிதுன்னா டெக் அப்டேட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு குட்டி வீடியோ தாங்க, பார்த்தேன், பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.